கனேடிய தமிழ் காங்கிரஸ் அலுவலகம் முன்பாக பாரிய போராட்டம். தன்னை நம்பி வந்தவர்களின் பாதுகாப்பே முக்கியம், வேலன் சுவாமியை எச்சரித்த சாணக்கியன். பிரித்தானியாவில் இலங்கை தேசிய கொடிக்கு மேலாக உயர்ந்த தமிழீழ தேசிய கொடி, போராட்டம் முன்னெடுப்பு. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க உறுப்பினர்கள் மீது அச்சுறுத்தல். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் மீண்டும் மோதல், பலர் வைத்தியசாலையில் அனுமதி. சவப்பெட்டியுடன் முரளி மயானத்துக்குள் நுழைந்த மேர்வின் சில்வா. நாடு திரும்பும் பசில், ரணிலை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். கனேடிய தமிழ் காங்கிரஸ் அலுவலகம் முன்னால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த போராட்டம் நேற்று கனேடிய தமிழ் காங்கிரசுக்கு எதிராக மக்களால் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்டவர்கள், 1000 மாவீரர்களையும் மக்களையும் குற்றுயிராக இரத்தமும் சதையுமாக நாங்கள் அள்ளி கொடுத்துவிட்டு கனடா தமிழர் குறிப்பாக அடங்கி போக வேண்டுமென கனேடிய தமிழர் காங்கிரஸ் கூறுகின்றது. இதனை நாங்கள் கேட்டுக்கொண்டு மடந்தைகளாக அடங்கி போக வேண்டுமா? உரத்து கூறுங்கள். இந்த தலைமை விலக வேண்டும். இந்த கட்டமைப்பு புனரமைக்கப்பட வேண்டும். எங்களுக்கு இவ்வாறான தலைமை தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, தன்னையும் தனது கட்சியையும் விமர்சிப்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் தயாரத்நாயக்கவை கட்சியின் மூத்த ஆலோசகராக நியமிக்க பிரேமதாசா எடுத்த தீர்மானத்தை பாராளுமன்ற உறுப்பினர் பொன்சேகா விமர்சித்த சில நாட்களுக்கு பின்னர் சயித் பிரேமதாசா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். யாருக்கு நான் கட்சி உறுப்புரிமை வழங்க வேண்டுமென யாரும் தமக்கு சொல்ல வேண்டாம். எனக்கு அறிவுரை கூற முயல்பவர்களை புறக்கணிப்பேன். கட்சியை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க தயங்க மாட்டேன். கட்சியை பாதுகாப்பதும் எதிர்கால தேர்தல்களில் அது வெற்றி பெறுவதை பார்ப்பதும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் கடமையாகும். அந்த கடமையை செய்ய முடியாதவர்கள் வெளியேற வேண்டும். சிலர் தமது தந்தைக்கும் தனக்கும் இடையே ஒற்றுமையை வரைய முயற்சிக்கின்றனர். இருப்பினும் நாம் நமது தந்தையின் அபிவிருத்தி மாதிரியை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றேன். எனினும் தமது தந்தையிடையே வேறுபாடுகள் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். என்னை நம்பி வந்த பொதுமக்களின் பாதுகாப்புக்கு நான் தான் பொறுப்பு என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வேலன் சுவாமிகளிடம் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். இலங்கையின் 76வது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் சுதந்திர தினம் கரிநாளாக அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த வகையில் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிப்பதற்கு பொதுமக்கள் ஒன்று திரண்டனர். அந்த வகையில் போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் பல்வேறு கெடுபிடிகளுக்கு மத்தியில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இங்கிருந்து வேலன் சுவாமி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகிய இருவருக்கும் முரண்பாடான நிலை ஏற்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட சாணக்கியன், முருகல் நிலையை ஏற்படுத்தாமல் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மக்களின் பாதுகாப்பே எனக்கு முக்கியம் எனவும், அதை தவிர்த்து முருகல் நிலை ஏற்படுவதாயின் நீங்கள் தனியே சென்று இந்த எதிர்ப்பினை மேற்கொள்ளலாம் என சுட்டிக்காட்டியிருந்தார். சுதந்திர தின நிகழ்வு போற காரணத்தினால அந்த நிகழ்வுகளை குழப்பாம எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க சொல்லி, ஆனால் போலீஸ் குற்றவியல் சட்ட பிரிவின் படி பேரணி போறது சட்டவிரோதமானது என்று, அனுமதி இல்லாமல் போறது சட்டவிரோதம் என்று சொல்றாங்க. இப்போ நாங்கள் வளமையாக பேரணி போறதுக்கு அனுமதி எடுக்கிற இல்லை. ஆனால் இன்றைக்கு சமூகத்துக்கு சுதந்திர தினம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு கடும் தீவிரமான போக்கு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற அம்மா மேர் எல்லாருக்கும் நான் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இங்கே என்ன நம்பி வந்திருக்கிற எங்களுடைய அம்மா மேருக்கும் இளைஞர்களுக்கும் நான் பொறுப்பாக இருக்க வேணும். உங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய பொறுப்பு. நான் உங்களை ஒன்றை செய்ய சொல்லி போட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் தள்ளி நிற்கலாது. அப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த சர்ச் வாசல்ல இருந்து 2 பக்கமும் நாங்கள் லைன்ல நின்று எங்களோட எதிர்ப்பை தெரிவிப்போம். எங்களோட நோக்கம், இன்றைக்கு இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. இந்த நாட்டில் சுதந்திர தினம் என்று கொண்டாடுறாங்க. அது அனைவருக்கும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. இந்த நாட்டில் ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கும் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிக்கும் நாங்கள் எடுத்து காட்டுறோம். இந்த நாட்டில் சுதந்திரம் என்று சொல்றாங்க, ஆனால் தமிழ் மக்களுக்கு பேரணி போறதுக்கே சுதந்திரம் இல்லை என்ற செய்தியை தான் சொல்ல வரோம். நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் இந்த போலீஸோடு இன்றைக்கு முரண்பட்டு தள்ளி போலீஸ் உங்களை கைது செய்து அடித்து இந்த இடத்துல ரயட் போலீஸ் 300 பேரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ வந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்கள்
பொறுப்பா இருக்க வேணும். அப்ப என்னுடைய ஆலோசனை என்னன்னு சொன்னால், அதை மீறி செயல்படுறவர் உங்களுடைய விருப்பம். நான் ஒருவருடைய சுதந்திரத்தை நான் கட்டுப்படுத்த வரல. ஜனநாயக வழியில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு போராட்டம் நடத்த. நான் என்ன நம்பி வாராக்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனைண்டா நான் வந்து உங்களை பாதுகாக்க வேணும்னு நினைக்கிறார்கள். நான் சொல்ற ஆலோசனை கேட்டால் நான் அந்த பொறுப்பெடுப்பேன். அங்கால தள்ளி போறோம் இல்லையா போலீஸ் முறை நாங்கள் அங்கால தள்ளி போறோம் போலீஸோட ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்துறது எங்களுடைய நோக்கம் இல்லை. சிலருக்கு முருகல் நிலையை ஏற்படுத்த விருப்பமா இருந்தால் அவங்க அதை செய்து கொள்ளட்டும். நாங்க இன்றைக்கு வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு நாங்க ஜனநாயக வழியில அஹிம்சை வழியில எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். நாங்கள் இந்த வரிசையில நாங்கள் இந்த நிற்போம். சரிதானே? சரி, ஓகே. தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக இங்கே கரிநாளை பிரகடனப்படுத்தி இந்த போராட்டம் இப்பொழுது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் போன்ற சுதந்திரத்தை வெளிப்பாட்டக்கூடிய சூழ்நிலையிலே தடை உத்தரவு 17 பேருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனைய பொதுமக்களுக்கு எந்தவித தடை உத்தரவும் இந்த நிமிஷம் வரை இல்லை. அடியேன் உட்பட அந்த தடை உத்தரவு இல்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய ஒன்று கூடி இருக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய கோஷங்களை, எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எந்தவித பயமும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் இதில் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல பாதையினுடைய இந்த பக்கத்திலே 2 பக்கங்களிலே நாங்கள் வரிசையாக நின்று கோஷங்களை தாங்கியபடி எங்களுடைய கோஷங்களை போட்டு இந்த போராட்டத்தை ஆரம்பிப்போம். நன்றி. இலங்கையின் 76வது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் தமக்கு நீதி வேண்டும் என கோரி பிரித்தானிய வாழ் ஈழத்தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு முன்பாக இலங்கை தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கு நிகராக தமிழீழ விடுதலை புலிகளின் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கை தேசிய கொடிக்கு மேலாக தமிழீழ தேசிய கொடி பறக்க விடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போராட்டத்தில் பெருமளவான ஈழத்தமிழர்கள் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசத்தை ஒப்படைக்கும் அளவுக்கு தைரியம் ஏற்பட வேண்டும் என கொழும்பு பேராய கர்தினால் மல்கம் ரஞ்சித் இலங்கை மக்களை வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று இடம்பெற்ற ஆராதனையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய தலைமைத்துவ வர்க்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். கடந்த ஆண்டுகளில் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் மக்கள் நலனை பற்றி சிந்திக்காமல் தங்கள் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நினைத்தனர். எனவே இந்த தலைமைத்துவத்தை அகற்றி புதிய தலைமைத்துவ வர்க்கத்தை கொண்டு வருவது அவசியம். இலங்கை தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கும் மாத்திரமே சில பிரிவு மக்களை பயன்படுத்தினர். எனினும் சிங்கப்பூர் தலைவர்கள், சீனர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் மலாய் மக்களை ஒன்றிணைத்தனர் என அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலிருந்து மட்டக்களப்புக்கு வருகை தந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளமை தொடர்பில் கிழக்கு மாகாணம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பில் இது தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் மாவட்ட தலைவி அமலநாயகி கருத்து தெரிவிக்கையில், மட்டக்களப்பில் நேற்றைய தினம் கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து அமைதியான முறையில் அமைதி பேரணி ஒன்றினை ஏற்பாடு செய்தோம். இதற்காக அதனை முன்னிறுத்தி நடாத்தியதாக 16 பேருக்கு நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தியதற்காக அதற்கு தடைகளை ஏற்படுத்தி எங்களை அச்சுறுத்தி இந்த நாளை தமிழர்களுக்கு அநீதியான தினம் என்பதை சர்வதேசத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் இலங்கையின் போலீசாரும் அரசும் உணர்த்தியுள்ளனர். இலங்கை சுதந்திர தினம் இந்த நாட்டு மக்களுக்கான சுதந்திர தினமாக சொல்லப்பட்டாலும் எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. அதன் காரணமாகவே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் நாங்கள் இருக்கின்றோம். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நேற்றைய தினம் எங்கள் தாய்மாரின் உள்ளக்குமுணர்களை வெளிப்படுத்த முடியாத வகையில் செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுத்தார். அவர் களியாட்டங்களை நடாத்தி மகிழ்ச்சி கொள்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களாக எங்களுக்கு அந்த மனநிலை இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்காக குரல் கொடுக்க முடியாத, அவர்களுக்கான குரல் கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் தாக்கப்பட்டு வருகின்றோம். எங்களை கைது செய்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். வீட்டிலிருந்து கள்ளர்களைப் போன்று ஒழித்து திரியும் நிலைமையினை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்காக நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக சர்வதேச நாடுகள் இணைந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அது பிரச்சனைகளை கொண்டு சென்று எங்களது உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். புலனறுவை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இரு குழுக்களுக்கு இடையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. குறித்த மோதல் சம்பவம் நேற்று மாலை 6 மணியளவில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ளதாக வெலிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 10 கைதிகளும் ஒரு இராணுவ வீரரும் காயமடைந்த நிலையில் வெலிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மோதலுக்கான காரணம் இதுவரை வெளிவராத நிலையில் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தின் சமையல் அறை மற்றும் பல இடங்களில் கைதிகள் சேதம் விளைவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மேலும் சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் மற்றும் போதைப்பொருள் கையிருப்பு போன்றவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக வெலிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சபப்பட்டியுடன் நேற்று மாலை பொருளை மயானத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிகழ்நிலை காப்புச் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் பொருளை மயானத்துக்குள் பிரவேசிக்க முற்பட்ட போது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதனை தடுத்ததால் இரு குழுக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. எனினும் பாதுகாப்பு அதிகாரிகளின் எதிர்ப்பை மீறி முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளே நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மனிதர்களின் அன்றாட பின்பற்றிய செலவினங்களை தவிர்க்க வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலவாணன் சிவ்பால சுந்தரன் தெரிவித்துள்ளார். 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில வருடங்களாக கோவிட் தொற்று நோய் ஏற்பட்டது. அதில் பல உயிரிழப்புகளும் மனிதர்களும் மனங்களின் கஷ்ட சூழ்நிலை காணப்பட்டது. மேலும் பொருளாதார நெருக்கடி நிலையும் ஏற்பட்டது. எனவே இந்த கடந்த வந்த எமது அரசாங்கம் புதிய உத்திகளுடனான திட்டங்களை தற்போது முன்னெடுத்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதிலும் உணவு உற்பத்தியிலும் ஏற்றுமதி விவசாயத்திலும் முன்னேற்றம் காண வேண்டியதாக உள்ளது. பாரம்பரிய சிறுதானிய உற்பத்தி, உள்ளூர் உணவுப் பொருட்கள் மேம்படுத்த வேண்டும். ஏற்றுமதியில் நவீனமயமாக்கும் சிந்தனையாளர்கள் வளர்க்க வேண்டும். எனவே எமது நாட்டின் 76வது சுதந்திர தினத்திலிருந்து 77வது சுதந்திர தினத்திலாவது இந்த திட்டங்கள் அனைத்தும் கிராம மட்டத்திலிருந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுவே இலக்கு. அதனூடாக ஒரு சுபிட்சமான வாழ்க்கையினை காண முடியும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தற்போது தங்கியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச எதிர்வரும் 18ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அவர் நாடு திரும்ப உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பசில் ராஜபக்ச டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் செய்தார். இந்த நிலையில் தற்போது சுமார் 1.5 மாதங்களுக்கு பின்னர் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்ச நாடு திரும்பியதன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் முக்கியத்துவமிக்க சந்திப்பு இடம்பெறவுள்ளது. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முடிவெடுக்கும் நோக்கில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்குமாறு மொட்டு கட்சியிடம் ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.